90.8 நாம் கேட்டுக்கொண்டிருப்பது அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி. இது காரைக்குடியின் முதல் வானொலி. தினமும் ஒரு முறையாவது உங்களுக்குள்ளாக பேசிக்கொள்ளுங்கள். இல்லையென்றால் இந்த உலகின் மிக சிறந்த நபருடனான சந்திப்பை இழப்பீர்கள். அந்த நபரே உங்கள் மனசாட்சி. இன்று ஜனவரி 12 தேசிய இளைஞர் தினம். இந்த தினமானது சுவாமி விவேகானந்தரின் பிறந்த நாளை கொண்டாடும் விதமாக ஒவ்வொரு ஆண்டும் அனுசரிக்கப்பட்டு கொண்டாடப்பட்டு வருகிறது. 1984 ஆண்டில் இந்திய அரசாங்கம் இந்த நாளை தேசிய இளைஞர் தினமாக அறிவித்தது. 1985 ஆண்டு முதல் இந்நிகழ்வு ஒவ்வொரு ஆண்டுமே இந்தியாவில் கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த தினத்தின் முக்கியத்துவம் சுவாமி விவேகானந்தரின் போதனைகள் மற்றும் தத்துவத்தை குறிக்கும் வகையில் கொண்டாடப்பட்டு வருகிறது. இப்போது சுவாமி விவேகானந்தரின் பொன்மொழிகள் சிலவற்றை நாம் கேட்கலாம். ஒரு நூலகம் திறக்கப்படும் போது 1000 சிறைச்சாலைகள் மூடப்படுகின்றன. சுத்தப்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டிய தண்ணீர் தொட்டி உங்கள் மனமே. உனக்கு மன அமைதி வேண்டுமானால் யாருடைய குறையையும் காணாதே. உங்களை முதலில் கட்டுப்படுத்துங்கள், பின்பு உலகமே உங்கள் வசமாகும். நீண்ட தூரம் ஓடி வந்தால்தான் அதிக உயரம் தாண்ட முடியும். மரணத்தை பற்றி கவலைப்படாதே. நீ இருக்கும் வரை அது வரப்போவதில்லை. அது வரும்போது நீ இருக்கப் போவதில்லை. பிறகு எதற்கு கவலை? பிறர் முதுகுக்கு பின்னால் நாம் செய்ய வேண்டிய காரியம் தட்டி கொடுப்பது மட்டும்தான். துருப்பிடித்து தேய்வதை விட உழைத்து தேய்வது மேலானது. எதை நீ நம்புகிறாயோ அதுவாகவே நீ இருப்பாய். பிறரது குற்றங்களை பற்றி ஒருபோதும் பேசாதே. அதனால் ஒரு பயனும் விளைவதில்லை. எதிர்காலத்தில் நாம் எப்படி இருப்போம் என்பது இப்போது நாம் செய்யும் காரியங்களையும் எண்ணும் எண்ணங்களையும் பொறுத்தது. படிப்பு வெறும் தீக்குச்சியை போன்றது. எந்த பிரச்சனையோடாவது உராயும் போதுதான் அதிலிருந்து சிந்தனை சுடர் ஏற்படுகிறது. இந்த மாதிரி நிறைய விவேகானந்தரின் பொன்மொழிகள் பற்றி நம்ம பேசிட்டே போகலாம். இந்த தினத்தை இன்னும் சிறப்பாக்க நம்ம அழகப்பா பல்கலை சமுதாய வானொலியில் இணைகிறார் அழகப்பா பல்கலைக்கழகத்தின் தளவாட மேலாண்மை துறையின் உதவி பேராசிரியர் டாக்டர் VA ஆனந்த் அவர்கள். சுவாமி விவேகானந்தர் கல்கத்தாவில் விஸ்வநாத் தத்தா புவனேஸ்வரி தேவி தம்பதியினருக்கு 1863 ஆண்டு ஜனவரி 12 நாள் பிறந்தார். இவரது பெற்றோர்கள் இவருக்கு வைத்த பெயர் நரேந்திரநாத் தத்தா. காலப்போக்கில் இறையுணர்வின் மீது இருந்த ஈடுபாட்டால் அவரது பெயரினை விவேகானந்தர் என்று மாற்றிக்கொண்டார். தனது தொடக்க கல்வியினை அவர் பயிலும் பொழுது அவர் மிக சிறந்த நினைவாற்றலோடு இருந்துள்ளார். மேலும் இசை மற்றும் இசைக்கருவிகள் மீதுள்ள ஈடுபாட்டால் அவர் அதனை முறைப்படி கற்றார். சிறுவயதிலிருந்து அவருக்கு தியானத்தின் மீது அதிக நாட்டம் இருந்தது. எனவே அவர் தியானத்தினை தொடர்ந்து செய்து வந்தார். தனது பள்ளி படிப்பினை முடித்த விவேகானந்தர் ஸ்காட்டிஷ் சர்ச் கல்லூரியில் தத்துவம் பயின்றார். அந்த சமயத்தில் அனைத்து மேற்கத்திய தத்துவங்கள் அனைத்தையும் படித்தார். மேலும் மேற்கத்திய கலாச்சாரம் மற்றும் அவர்களுடைய வரலாறு ஆகியவற்றினையும் முழுமையாக அறிந்து கொண்டார். கல்லூரியில் தத்துவம் படிப்பினை தேர்ந்தெடுத்து படித்ததனால் அவருக்கு அனைத்து விடயங்களில் மீதும் சந்தேகம் வந்தது. குறிப்பாக ஆன்மீகம், கடவுள் மற்றும் கடவுள் வழிபாடு போன்ற அவருக்கு ஒரு தெளிவில்லா நிலை உண்டானது. மேலும் எதனையும் ஆராய்ந்த பின்னர் அதில் உண்மை இருந்தால் மட்டுமே அதனை நம்பும் பழக்கத்தினை கொண்டிருந்தார். விவேகானந்தர் தனது குருவான ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சர் இறந்ததும் விவேகானந்தர் மற்றும் சில முதன்மை சீடர்களும் துறவிகளாக மாறினார். துறவியாக மாறிய இவர்கள் அனைவரும் இந்தியா முழுவதும் சென்று அங்கு தங்களது ஞான அறிவினை விசாலப்படுத்தி கொண்டார். அப்போது இந்திய மக்களின் நிலையினை பற்றி விவேகானந்தர் நன்கு புரிந்து கொண்டார். நாடு முழுவதும் வெவ்வேறு மக்களை சந்தித்து அவர்களை பற்றி தெரிந்து கொண்ட விவேகானந்தர் மக்கள் ஆங்கிலேய அரசிடம் அடிமைப்பட்டு இருப்பதனை நினைத்து வருந்தினார். மேலும் அவர் அதற்கு அடுத்து நடத்திய சொற்பொழிவுகள் மக்களின் முன்னேற்றத்திற்கான சொற்பொழிவுகளாகவே இருந்தது. சுவாமி விவேகானந்தரின் பிறந்த நாளான ஜனவரி 12 நாளை நாம் ஒவ்வொரு ஆண்டும் தேசிய இளைஞர் நாளாக அனுசரிக்கிறோம். புதிதாக மலர்ந்திருக்கும் 2022 ஆண்டின் இந்திய தேசிய இளைஞர் நாளின் மைய கருத்து கீழ்கண்டவாறு அறிவிக்கப்பட்டுள்ளது. Believe in yourself and the world will be at your feet. Take risks in your life. If you win, you can lead. உன்னை நீ நம்பினால் இந்த உலகம் உன் காலடியில் இருக்கும். உன் வாழ்க்கை மேம்பாட்டிற்காக சவால்களை எதிர்கொண்டால் வெற்றியுடன் தலைமை பொறுப்பேற்கும் தகுதியை பெறுவாய். இந்த நன்னாளில் விவேகானந்தர் சமுதாய மேம்பாட்டிற்காக கூறியுள்ள சில அரிய செய்திகளை உங்களுடன் பகிர்ந்து கொள்வது மகிழ்ச்சி அளிக்கிறது.
முதலில் கல்வியும் சமுதாயம் சார்ந்த அவரது கருத்துக்களை தெரிந்து கொள்வோம். மனிதனில் ஏற்கனவே இருக்கின்ற பூர்ணத்துவத்தை வெளிப்படுத்துவது கல்வி. கல்வி என்பது என்ன? அது புத்தக படிப்பா? இல்லை. அது பலவகைப்பட்ட அறிவை தேடிக்கொள்வதா? அதுவும் இல்லை. சங்கற்பத்தின் போக்கையும் வெளிப்பாட்டையும் ஒரு கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்து பயனளிக்குமாறு செய்கின்ற பயிற்சியே கல்வி. என்னை பொறுத்தவரையில் கல்வியின் சாரம் மன ஒருமைப்பாட்டே தவிர தகவல்களை சேகரிப்பது அல்ல. நான் மீண்டும் படிக்க நேர்ந்தால் ஒருபோதும் தகவல்களை சேகரிக்க மாட்டேன். முதலில் மன ஒருமைப்பாட்டையும் பற்றின்மையும் வளர்த்து கொண்டு பின்னர் அந்த பரிபூர்ணமான கருவியால் நான் விரும்பும் போது தகவல்களை சேகரித்து கொள்வேன். சராசரி மக்களை அன்றாட வாழ்க்கை போராட்டத்திற்கு தயார் செய்யாத கல்வி, ஒழுக்க வலிமையை தராத கல்வி, பிறர் நலம் நாடுகின்ற உணர்வு தராத கல்வி, சிங்கம் போன்ற தைரியத்தை கொடுக்காத கல்வி, அதை கல்வி என்று சொல்ல முடியுமா? ஒருவனை தன் சொந்த கால்களிலேயே நிற்கும்படி செய்வதே உண்மையான கல்வி. வாழ்நாள் முழுவதும் உங்களால் ஜீர்ணிக்க முடியாமல் உள்ளிருந்து தொந்தரவு தரக்கூடிய செய்திகளை மூளைக்குள் திணிப்பது அல்ல கல்வி. வாழ்க்கையை வளப்படுத்துகின்ற, மனிதனை உருவாக்குகின்ற, குணத்தை மேம்படுத்துகின்ற கருத்துக்களை ஜீரண செய்யத்தக்க கல்வியே நாம் வேண்டுவது. நீங்கள் 5 கருத்துக்களை நன்கு கிரகித்து அவை உங்கள் வாழ்க்கையாக நடத்தையாக பரிணமித்து நிற்க செய்ய முடியுமானால் ஒரு புத்தகசாலை முழுவதையும் மனப்பாடம் செய்வதனை விட நீங்கள் அதிகமான கல்வி பெற்றவர். நியூட்டன் புவியீர்ப்பை கண்டுபிடித்தார் என்று கூறுகிறோம். அது ஒரு மூளைக்குள் உட்கார்ந்து அவருக்காக காத்து கொண்டாயிருந்தது. அது அவரது மனதில் இருந்தது. தருணம் வந்தது, அவர் கண்டுபிடித்தார். இதுவரை உலகம் பெற்றுள்ள எல்லா அறிவும் மனதிலிருந்து வந்ததே. பிரபஞ்சத்தின் எல்லையற்ற நூற்களஞ்சியம் உங்கள் சொந்த மனதிற்குள்ளேயே இருக்கிறது. புற உலகம் நீங்கள் உங்கள் மனதை ஆராய்வதற்காக அமைந்த வெறும் ஒரு தூண்டுகோல், ஒரு வாய்ப்பு மட்டுமே. பெண்கள் பற்றி சுவாமி விவேகானந்தர் கூறியவை: எங்கே பெண்கள் மதிக்கப்படுகிறார்களோ அங்கே தெய்வங்கள் மகிழ்ச்சி அடைகிறார்கள். எங்கே பெண்கள் மதிக்கப்படவில்லையோ அங்கு எல்லா காரியங்களும் முயற்சிகளும் நாசமாகின்றன என்று மனு கூறுகிறார். இந்த நாட்டின் ஆண்களுக்கு நான் சொல்வதையே பெண்களுக்கும் கூறுவேன். நமது நாட்டு பெண்கள் வீரமும் வலிமையும் கொண்டிருக்க வேண்டும். இந்நாளில் அவர்கள் தற்காப்பு முறைகள் தெரிந்து கொள்வது அவசியமாகிவிட்டது. பெண்களுக்கு உரிய சரியான மதிப்பை அளிப்பதன் மூலமாகத்தான் எல்லா நாடுகளும் சிறப்படைந்திருக்கின்றன. எந்த நாடு பெண்களுக்கு மரியாதை கொடுக்கவில்லையோ, எந்த சமுதாயம் பெண்களை மேம்படுத்தவில்லையோ அந்த நாடும் சமுதாயமும் எப்போதும் உயர்வடைந்ததில்லை. இனி எதிர்காலத்திலும் உயர்வடைய போவதில்லை. ஒரு பறவை ஒரே ஒரு சிறகை கொண்டு பறக்க முடியாது. சமுதாயம் என்ற பறவைக்கு ஆண் பெண் ஆகிய இருவரும் 2 சிறகுகள் போன்றவர்கள். பெண்களை பொறுத்தவரையில் மிகவும் முக்கியமான பிரச்சனைகள் என்று பல இருக்கின்றன என்பதில் சந்தேகம் இல்லை. ஆனால் அவற்றில் கல்வி என்ற மந்திரத்தால் தீர்த்து வைக்க முடியாத பிரச்சனை என்று எதுவுமே கிடையாது. பெண்களின் நிலை உயர்த்தப்பட்டால் அவர்களுடைய குழந்தைகள் மேலான செயல்களை செய்து நாட்டின் பெயரை மகிமைப்படுத்துவார்கள். அப்போதுதான் பண்பாடு, கல்வி, ஆற்றல், பக்தி ஆகியவை நாட்டில் மலரும். இந்த உலகம் மிகப்பெரிய ஓர் உடற்பயிற்சி கூடம். இங்கு நாம் நம்மை வலிமையுடையவர்களாக்கி கொள்வதற்காக வந்திருக்கிறோம். பலவீனத்திற்கு பரிகாரம் ஓயாமல் பலவீனத்தை குறித்து சிந்திப்பதல்ல, மாறாக வலிமையை குறித்து சிந்திப்பதுதான். நீ மனிதனாக பிறந்திருக்கிறாய். நீ வாழ்ந்து மறைந்ததற்கு பின்னால் ஓர் அழியாத அடையாளம் எதையாவது விட்டு செல். நாம் பிறருடைய பாராட்டுக்கும் பழிக்கும் செவி சாய்ந்தால் மகத்தான காரியம் எதையும் சாதிக்க முடியாது. அளவற்ற வலிமையும் பெண் போன்று இரக்கமுள்ள இதயமும் பெற்றிருப்பவன்தான் உண்மையான வீரன். இப்பொழுது இந்தியாவுக்கு என்ன வேண்டும்? தியாகம் மனப்பான்மை கொண்ட இளைஞர்கள் குறைந்தது 1000 பேர் வேண்டும். மூடர்கள் அல்ல. இரக்கமுள்ள இதயம், சிந்தனை ஆற்றல் படைத்த மூளை, வேலை செய்யக்கூடிய கைகள் ஆகிய இந்த 3ம் நமக்கு தேவை. வலிமை நிறைந்த ஒரு களஞ்சியமாக உன்னை நீ உருவாக்கிக்கொள். வலிமையோடு இருங்கள். மூடக் கொள்கைகளை உதறி தள்ளுங்கள். நீ உன் உடலை மிகவும் வலிமை உள்ளதாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். மற்றவர்களுக்கும் அவ்விதமே செய்யும்படி சொல்லித்தர வேண்டும். உங்கள் குழந்தைகளை சிறு வயதிலேயே வலிமையுடையவர்களாக ஆக்குங்கள். பலவீனத்தை அவர்களுக்கு சொல்லி தராதீர்கள். உடலிலும் மனதிலும் வலிமை இல்லாவிட்டால் ஆன்மாவை அடைய முடியாது. நீயே உன் விதியை படைப்பவன் என்பதை தெரிந்து கொள். நீயே உன்னை
பலவீனன் என்று நினைத்து கொள்வதுதான் மிகப்பெரிய பாவம். உன்னிடம் அளவற்ற நம்பிக்கையை வளர்த்துக்கொள். பிறகு அந்த நம்பிக்கையை நாட்டிற்கு வழங்கு. எதற்கும் கலங்காத நம்பிக்கை, எதற்கும் தளராத தன்னம்பிக்கை உனக்கு இருக்க வேண்டும். உண்மைக்காக எதையும் தியாகம் செய்யலாம். ஆனால் எதற்காகவும் உண்மையை கைவிடக்கூடாது. பிறரது குற்றங்களை பற்றி ஒருபோதும் பேசாதே. அவை எவ்வளவு கெட்டவையாக இருந்தாலும் சரி, அதனால் எந்த பயனும் இல்லை. பொய் சொல்லாமல் இருத்தல், மது குடிக்காமல் இருத்தல், தீய வழியில் செல்லாமல் இருத்தல், பிறருக்கு நன்மை செய்தல் ஆகியவற்றால் மனம் தூய்மை அடைகிறது. முழுமையான பிரம்மச்சரியத்தால் அறிவாற்றலும் ஆன்மீக ஆற்றலும் பெறுகின்றன. பிறர் நன்மைக்காக உழைப்பது மனதின் கோணல்களை திருத்துகிறது. பிறருக்கு செய்யும் அற்ப சேவையும் கூட உங்களிடம் பேராற்றலை விழிப்படைய செய்யும். மற்றவர்களுக்கு எந்த வேலைகள் நன்மை தருமோ அவற்றையே நாம் செய்ய வேண்டும். நீ உன்னை தியாகம் செய்வதால் மட்டுமே மற்றவர்களின் இதயங்களை வெல்ல முடியும். மரணம் நேர்ந்தாலும் சுயநலம் கருத வேண்டாம். சேவை செய்வதை மறக்க வேண்டாம். ஒருவன் ஒரு நல்ல காரியத்தை செய்தால் அது உரிய நல்ல பலனை விளைவிப்பதை இந்த பிரபஞ்சத்தில் உள்ள எந்த சக்தியாலும் தடுக்க முடியாது. அமைதியும் தூய்மையும் கொண்ட ஆன்மீகத்தில் இரவும் பகலும் மூழ்கி வாழ்வதற்கு முயற்சி செய்யுங்கள். எப்போதும் இதயத்தை பக்குவப்படுத்தி கொள்ளுங்கள். ஏனென்றால் இதயத்தின் மூலம் பேசுவது இறைவன், அறிவின் மூலம் பேசுவது நீங்கள். பக்தியுடன் எப்போதும் விவேகத்தையும் இணைத்து கொள்ளுங்கள். பாமரனை பண்புலனாகவும் பண்புள்ளவனை தெய்வமாகவும் உயர்த்தும் கருத்தே மதம் எனப்படும். எப்போதும் பொறாமையை விளக்குங்கள். அவ்விதம் செய்தால் இது விரைவில் நீங்கள் செய்யாத மகத்தான காரியங்களை எல்லாம் செய்து முடிப்பீர்கள். சுய உதவி செய்து கொள்ள தெரியாதவர்கள் வாழ தகுதியற்றவர்கள். எத்தகைய கல்வி தன்னம்பிக்கையை தந்து ஒருவனை தனது சொந்த காலில் நிற்கும்படி செய்கிறதோ அதுதான் உண்மையான கல்வியாகும். சுவாமி விவேகானந்தரின் சிந்தனைகளை மனதில் நிறுத்தி அவற்றின் வழிகாட்டுதல் படி நாம் நமது வாழ்க்கையை அமைத்து கொள்வதுதான் அவருக்கு நாம் கொடுக்கும் மரியாதையாக அமையும். அனைவருக்கும் நன்றி. நாம் இணைந்திருப்பது அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி. இது காரைக்குடியின் முதல் வானொலி. எழுமின் விழுமின் குறிக்கோளை அடையும் வரை நில்லாது உழைமின் எனும் விவேகானந்தரின் பொன்மொழிக்கேற்ப நம்மிடையே நிறைய தகவல்களை பகிர்ந்து கொண்ட நம் அழகப்பா பல்கலைக்கழகத்தின் தளவாட மேலாண்மை துறையின் உதவி பேராசிரியர் டாக்டர் VA ஆனந்த் அவர்களுக்கு நம் அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி 90.8 நன்றிகள்.